ஹாய், இந்த செக்ஷன்ல நம்ம கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு டூலை பத்தி பார்ப்போம். இந்த கம்யூனிட்டி டூல் அதுக்குள்ள போயிட்டு நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸ் காமிக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷனே அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ். இந்த கம்யூனிட்டி செக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கம்யூனிட்டி செக்ஷன்ல தான் நம்ம எத்தனை வீடியோஸ் போடுறோமோ அத்தனை வீடியோஸ்க்கு நம்ம போயிட்டு யார் கமெண்ட் பண்றா, யார் எந்த வீடியோஸ் கமெண்ட் பண்றா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது. அது ரொம்ப குழப்பமா ஆயிடும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 1000 வீடியோ போடுறேன்னா எல்லாருமே வந்து ஒரு வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்றாங்கன்னா நான் எல்லா வீடியோத்துக்கும் போயிட்டு எல்லாருக்கும் போயிட்டு ரிப்ளை பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இந்த கம்யூனிட்டி செக்ஷன்ல கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சப்செக்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்றாங்க, அவங்க எந்த வீடியோ கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னோட லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து என்னோட ஒரு வீடியோக்கு வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணியை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு வந்து என்ன ரிப்ளை பண்ண போறேன்னா, சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டேன். இதை நான் ஒரு வீடியோக்கும் போயிட்டு நான் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வீடியோக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் அவங்க யாரு அவங்க அந்த வீடியோ பாக்குறாங்களோ அதுக்கு மட்டும் அவங்க கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம ஒரு வீடியோக்கும் போயிட்டு கமெண்ட்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதால எல்லா கமெண்ட்ஸுமே ஒரே இடத்துல இருக்கும். அவங்க எந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அதையும் நம்ம பார்க்க முடியும். அவங்க போயிட்டு நம்ம ரிப்ளை பண்ண முடியும். இதால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுன்னா, நமக்கும் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ஒரு இன்டராக்ஷன். நம்ம வந்து அந்த வியூவர்ஸ் கூட பேசுறோம். சோ இதனால அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கூட அவங்க வந்து நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. சோ அவங்க சேனல் நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், இல்ல நம்ம போடுற வீடியோஸை அவங்க திரும்ப வாட்ச் பண்றதுக்கோ, இல்ல நம்மளுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் இருக்கு அதை வந்து செக் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம அவங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணும்போது அவங்க திரும்பவும் இந்த வீடியோஸ்குள்ள வந்துதான் அவங்களுக்கு நம்ம அந்த கமெண்ட்ஸை பார்ப்பாங்க. அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. சோ நம்ம வீடியோவை திரும்பவும் அவங்க வந்து பாக்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இதுல இன்னொரு பப்ளிஷ்டு கமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு யூசர், நான் வந்து ஒரு நியாயமான கேள்வி கேட்டேன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி பப்ளிஷ் ஆயிடும். பட் இதே வந்து நான் வந்து ஒரு வல்கரா திட்டுறதோ, இல்ல நான் வந்து ஒரு அசிங்கமான பேர்ட்ஸோ, இல்ல என்னோட ப்ராடக்ட் என்னோட லிங்க் வந்து உங்க சேனல்ல பேஸ்ட் பண்றதோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா எனக்கு வந்து கண்டிப்பா அந்த கமெண்ட் வந்து பப்ளிஷ் ஆகாது. சோ அதுதான் இங்க வந்து ஸ்பேம், லைக்லி ஸ்பேம் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, இந்த கமெண்ட் வந்து ஒரு நியாயமான கமெண்ட் இல்ல அப்படின்றது வந்து யூடியூப் சிஸ்டமே வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, யாரெல்லாம் லிங்க் வந்து யூடியூப் லிங்க் வந்து நம்ம சேனல்ல பேஸ்ட் பண்றாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து வந்து இந்த லைக்லி ஸ்பேம் அப்படின்னு வந்து யூடியூபே முடிவு பண்ணிடும். இப்போ நான் அந்த லைக்லி ஸ்பேம்ல போறேன், அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் வந்து அவர் வந்து ஒரு லிங்க் கொடுத்திருக்காரு. சோ இது வந்து யூடியூபே முடிவு பண்ணிடுச்சு இது வந்து ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் வந்து ஜெனியூனாவே ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. பட் அவரும் வந்து கமெண்ட்டுக்குள்ள வந்து வீடியோ சேனல்ல வந்து கொடுத்ததால வந்து இந்த கமெண்ட்டும் பிளாக் பண்ணிடுச்சு யூடியூப். சோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சேனல் லிங்க் கொடுக்குறாங்களோ அவங்களோடதெல்லாம் வந்து இது வந்து யூடியூபோட அல்காரிதம் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் ப்ரொஃபசர் டாட் பென், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டாரு. இந்த கம்பைன் பண்ணதால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் அப்படின்னு நினைச்சிச்சு யூடியூப். சோ அதனால வந்து இந்த கமெண்ட்டையும் வந்து யூடியூப் பிளாக் பண்ணி வச்சிடுச்சு. சோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே யூடியூப் வந்து ஸ்பேம்ல தான் போட்டு விட்டுடும். சோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து இவ்வளவுதான். இன்னொன்னு வந்து ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்றது பாத்தீங்கன்னா, சப்போஸ் சிலவங்க வந்து வேற மாதிரியான கமெண்ட்ஸ், இந்த நியூட்ரலா கூட கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் வந்து ஒரு 5 கமெண்ட்ஸ் ஒன்னா அடிச்சிருவாங்க தெரியாம. அந்த நேரத்துல தான் வந்து அது ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். அந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ வந்து நம்ம அப்ரூவ் பண்ணாதான் அது வந்து பப்ளிஷ்டு கமெண்ட்ஸா ஆகுமே தவிர, இல்லைன்னா அந்த கமெண்ட்ஸ் அங்கேயே தான் இருக்கும். இது வந்து நம்ம கம்யூனிட்டியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட யூசர் கூட இன்டராக்ட் பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா கமெண்ட் பண்ணாம நமக்கு வந்து ஒரு பிரைவேட் மெசேஜ் அனுப்புவாங்க. சோ இத எல்லாருமே வந்து ஒரு பிரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை நம்ம ஸ்பீடா ஸ்க்ரால் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து பிரைவேட்டா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு. எனக்கு வந்து இந்த ஒரு தேவை இருக்கு, சோ இதனால என்ன டவுட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு பிரைவேட்டா மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கேதர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உண்டான வாய்ப்பு தான் மெசேஜஸ்ல நம்மளுக்கும் நம்மளோட யூசர்ஸ்க்கும் கிடைக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ். நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்மள சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல வந்து வந்துடும். யார் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா, எந்த நேரத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இது ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து இதுல இருக்கு. சோ இவங்க தான் சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி செட்டிங்ஸ்.
இந்த கம்யூனிட்டி செட்டிங்ஸ் தான் போயிட்டு என்ன பண்ணலாம்னா, நீங்க சப்போஸ் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அசிங்கமா திட்டுறாங்களோ அந்த மாதிரி திட்டுற வார்த்தையோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாக் லிஸ்ட்ல போயிட்டு நீங்க எத்தனை வார்த்தையை போடுறீங்களோ அந்த வார்த்தையெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு அந்த வார்த்தையை யாராச்சும் நம்ம யூடியூப்ல வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல யூஸ் பண்ணாங்கன்னா அந்த யூசரை கண்டிப்பா பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹிடன் யூசர்ஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து யாராச்சும் வந்து தப்பா போடுறவங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஹைட் பண்ணி வைப்போம். அந்த யூசர்ஸ் எல்லாம் இங்க காமிக்கும் நமக்கு. இந்த சேனல்ல நான் யாரையும் ஹைட் பண்ணல, சோ இது எதுவுமே காமிக்கல. இதெல்லாம் வந்து நம்மளோட அப்ரூவ்ட் யூசர்ஸ். நம்ம அந்த யூசர்ஸ் போயிட்டு யாருக்கெல்லாம் நம்ம அப்ரூவ் ஸ்பாம் மெசேஜ் போட்டு நம்ம அப்ரூவ் பண்ணிருக்கோமோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் இதுல வரும். மாடரேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பார்க்கவோ இல்ல கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணவோ எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நான் சொல்லும் போது, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களோட சேனல்ஸோட லிங்கை வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ணேன்னா, இங்க மாடரேட்டர்ஸ் அப்படின்ற போயிட்டு அவங்களோட சேனல் லிங்க் நான் இங்க பேஸ்ட் பண்ணேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட சேனலுக்கு மாடரேட்டர் ஆவாங்க. அப்படி மாடரேட்டர் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு யாரெல்லாம் கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்களோ அந்த கமெண்ட்ஸ் அவங்களுக்கும் போகும். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இந்த கமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலாமா இல்ல ரிஜெக்ட் பண்ணலாமா இல்ல அந்த பீப்புளை டெலீட் பண்ணலாமா அப்படின்ற முடிவை வந்து அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து இந்த மாடரேட்டர்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ். இந்த கிரெடிட் என்ற ஆப்ஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 5000 பேர் அதுக்கு மேல இருந்தாதான் வந்து இந்த கிரெடிட் அப்படின்ற செக்ஷன் ஓப்பன் ஆகும். இது கிரெடிட்ஸ் அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க, நம்ம இந்த மூவிஸ்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா, பேக் சைட்ல வந்து லாஸ்டா படம் முடியும் போது யார் கேமராமேன், எத்தனை பேர் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் கிரெடிட்ஸ் போகும். அதேதான் இப்போ சப்போஸ் நான் வந்து என்னோட வீடியோ வந்து நான் மட்டும் போட்டதால நான் யாருக்கும் கிரெடிட் கொடுக்க முடியாது. அதே நான் வந்து ஒரு குழுவா ஒன்னா இணைஞ்சு ஒரு கேமராமேன் தனியாகவும் இல்ல என்னோட மேக்கப் மேன் தனியாகவும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒன்னா வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட், மியூசிக் ஆர்டிஸ்ட், லைட் மேன், கேமராமேன் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா கொடுத்து அவங்க சேனலோட கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்னோட மேக்கப் மேனே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சேனல் வச்சிருந்தாங்கன்னா அவரோட லிங்க் நான் அங்க கொடுத்துருவேன். சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து கிரெடிட்ஸ் போகும். இந்த கிரெடிட்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவசியம். இந்த கம்யூனிட்டியில இருக்க டூல்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு செக்ஷனா பார்த்துட்டு வந்தோம். சோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த செக்ஷன்ல நம்ம வேற ஒரு டூலை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.